ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 11 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த அனிமேவை தொடர்ச்சியாக போட்டு முடிக்கிறேன். நீங்கள் அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்ததுனால கண்டிப்பாக ஃபுல்லாக போட்டு முடிச்சிடறேன். சரி வாங்க நம்ம கற்றுக்குள்ள போகலாமா? ஓயாவும் இவகிட்ட புலம்பிட்டு இருக்கான். ஏன்டி எதுக்கடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? பண்ற கொஞ்சம் பார்த்து கட்டுடி, கையெல்லாம் வலிக்குது. டேய் புதைக்கிறதுக்கு எதுக்குடா உனக்கு இப்படிலாம் சுகமா பண்ணணும்? எதுக்கு பணம் தொடுற? அதான் சொன்னனே உன்னை புதைக்க போறேன். நீங்க தண்ணி எதுக்கடி ஊத்துற? தண்ணி ஊத்துனா அதை தண்ணியில முக்கி உன்னை கொல்ல முடியும். திடீர்னு உன்னுடைய தாய்ச்சி டெக்னிக்கை பயன்படுத்தி இதுல இருந்து தப்பிச்சிட்டினா அதனாலதான் உன்னை தண்ணியிலேயே போட்டு கயிறு கட்டி தத்தாளிக்க விட போறேன். அது மட்டும் இல்லாம இது சேர சகதியா இருக்கிறதுனால உன்னால் தப்பிக்க கூட முடியாது. ஏன்டி இது பண்றது பெரிய தப்பு. இதுல வேற என்னடி எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். பிரச்சனைடாப்பா. அதுக்கப்புறம் வந்து இவகிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற ஒரு முடிவுல தன்னுடைய டெக்னிக்கை அவன் பயன்படுத்தி அவளுக்கு எதனா ஒரு இல்யூஷனை ஏற்படுத்திட்டு போலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா ஒரு சக்தி கூட அவன் மேல ஒர்க் ஆகாத பார்த்துட்டு ஷாக் ஆவான். என்னடா இது, இந்த மாதிரி ஒரு நபர் கிட்ட கூட இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. என் டெக்னிக் இவகிட்ட வேலை செய்யல, யார் தான் இவன்ற மாதிரி அவன் ஷாக் ஆவான். சரி இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அப்படியே பூமி அடியில போயிடுவான். ஆட கடவுளே, தப்பிக்க விட்டானே. திடீர்னு பார்த்தா அவளையே இழுத்து போட்டு அடிச்சு அந்த பழத்துல முக்க விட்டுட்டா. அதுக்கப்புறம் புதைக்கலான்னு பார்ப்பான் அவளையே. ஆனா உள்ளுக்குள்ள மாட்டிப்பான். சாரிமா, இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான எதிர்பார்க்கல. உனக்கு கழுத்து மேல அடிச்சு படுக்க வச்சாதான் கரெக்டா இருக்கும். அசால்ட்டா தன்னுடைய கீ பவர் பயன்படுத்தி வெளியே வந்துருவா. என்ன மாதிரியான கும்பூடா இது? யார் தான் சொல்லிட்டு பதட்டமாகற அந்த சமயத்துல பார்த்தா அடிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் வந்து நம்ம ஹீரோவும் யங் மாஸ்டரும் போயிட்டு இருக்கான். ஜோசரன் வரையடா, எங்க அக்கா போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஒரு வாரி ஹீல் பண்ணிட்டு இருக்காங்களா? சரி ஓகே நானும் வரேன், அவளை பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் போக அங்க போற வேலையை பார்த்தா லாட் டென்ஷன் வந்துட்டு இருக்காரு. பார்த்தா நம்ம டின்னியும் தூக்கின்னு ஓடுறாரு. வாட ஓடுவோம், அவன் நம்மள அடிக்கிறான்டா. என்னப்பா இங்க நடத்திட்டு இருக்கு? ரெகு பார்த்தா இன்னொரு பக்கம் எல்லாரும் காடு போயிட்டு துரத்தி டே கரெக்ட் பார்த்தாங்களா நிலங்கடா, எவ்வளவு தெரியும் தான் உன்னுடைய சிசிய பிள்ளைய என் பேத்தி எப்படி பண்ணிருப்பான். அது என்னடான்னு சொல்லிட்டு ஹீரோவை இவங்கிட்ட விசாரிக்கிறதுல அது என்னன்னா மதியானம் நடந்த மேட்ச்ல வந்து ரெங்குகோடைய பேத்தி வந்து டென்ஷியோடைய சிசிய பள்ளியா இருக்கிறவங்க கூட சண்டை போட்டா. ஆனா அதுல வந்து கடைசியில் அவன் தோக்கடிச்சிட்டான். இதுலதான் கடு போயிட்டு இருப்பான். டேய் எவ்வளவு தெரிந்தா அப்படி பண்ணிருப்பான், நான் சும்மா விட மாட்டேனா, என் பேத்திக்கு ஒண்ணுனா உன்னை சும்மா விட மாட்டேன், கொலை பண்ணுவேன். அதுக்குதான் அங்க சண்டை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம யங் மாஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ள நுழைஞ்சு உடனே அவர் ரொம்ப ஃபேமஸா இருக்கான். எல்லாருமே அவனை பார்த்து விசாரிக்கிறாங்க. உள்ள பார்த்தா அதுக்கப்புறம் இவங்க வந்த உடனே பிரசிடென்ட்டும் வரவேற்கிறாரு. ஜெர்மனி இன்னைக்கு சூப்பரா சண்டை போட்டாங்க தெரியுமா உங்களோட பொண்ணு? உண்மைதான், அவன் லக்கியான பையன். அப்பா நான் கடுப்புல இருக்கேன், அவனெல்லாம் இந்த இடத்துல இருக்க வேணாம் சொல்லுங்க, போ சொல்லுங்க. யாரும் என்ன விசாரிக்கல வர தேவையில்ல. எனக்கு என் பிரதர் இப்ப பொழைச்சி வந்தது எனக்கு சந்தோஷம் தான். என்னடா சொல்றாங்க இவங்க? ஆமாப்பா, எங்களோட கிளான் மாதிரியே சோல் பவர் வச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து என் கூட ஃபைட் பண்ண வந்தான். அவன் தான் யோங்ஃபு. அவங்க கூட சண்டை போடுறதுல நான் வந்து ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிருப்பேன். ஆனா கடைசி காலகட்டத்தில் பார்த்தா ஏதோ ஒரு பழங்கால பீஸ்டோடைய பவர் அவன் வச்சிட்டு இருக்கான் சோல் மூலியமா. அந்த சோலை வர வச்சு அவன் இன்னமும் பவர்ஃபுல் ஆயிட்டான் தெரியுமா? ஆனா வந்து அவன் வந்த உடனே இவன் இன்னொரு பக்கம் விழுத்தனமா சிரிச்சுட்டு, ரெகியோ கான்சே உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா நீ பயப்பில்லையா? உன்ன மாதிரியான ஆளெல்லாம் என்னால ஈஸியா மடக்கி எனக்குள்ள வர வைக்க முடியும், மறந்துட்டியா? ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா இவன் திமிரா பேசுறதுல நான் அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த சோல் பவர் சொல்லக்கூடிய டெக்னிக்கை பயன்படுத்தி அவனுக்குள்ள இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான பீசியை தான் பக்கம் எடுத்து இப்ப தனக்குள்ள வச்சுப்பான். எப்படி ரேயோவை நீ எப்படி எடுத்த? நீ மறந்துட்ட, நீங்க எங்கள மாதிரியான கிளான்ல பிரான்ச்சா இருக்கிற ஒருத்தங்க தான், மெயினான கிளானே நாங்க தான். இப்ப பாத்தியா அதை சுருக்கமா என்னால இன்னமும் அமைதியாக்க முடியும், எந்த லெவலுக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் போது உன்னை ஈஸியா தோக்கடிக்க முடியுதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் கவலைப்படாத, நான் ஒன்ன மாதிரி ஒன்னும் இவரை நான் கொடுமைப்படுத்த மாட்டேன், நல்லபடியா நான் பாத்துப்பேன். கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே நான் இவரை உங்ககிட்ட கொடுத்துறேன். கண்டிப்பா நான் உன்னை நம்புவேன். அவனை நீ மட்டும் திரும்ப தரல உன்னை விட மாட்டேன்டா, கொன்னுடுவேன் உன்னை. பரவாயில்லையா? சரி ஓகே, கண்டிப்பா நான் உண்மையா இருப்பேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காம்பேக்ட் டெக்னிக்ல நம்ம வச்சுட்டு இருக்கிற சோல் வந்து எந்த அளவுக்கு அந்த குங்ஃபு கலைகளை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளுடைய பாடிக்குள்ள அவங்க இணைஞ்சு நம்ம கூட சேர்ந்து சண்டை போடுவாங்க. அதை நீ தெளிவாக இன்னும் பண்ண கத்துக்கலன்னு நினைக்கிறேன். எங்க பாருங்க இன்னும் எத்தனை பேர் என்கிட்ட இருக்காங்கன்ற மாதிரி அவங்ககிட்ட இருந்து எடுத்த பீஸ்ட் மாதிரியே பார்த்தா இன்னும் ஒரு சில பேருடைய முக்கியமான ஆளுங்களுடைய சோல்ஸ் அவன் வச்சுட்டு இருக்கான். அப்படிதான் நான் ஜெயிச்சேன். மாஸ்டர் உங்க பையன் வந்து இப்போ எல்லாரும் முடியும் அந்த சக்தியை ஓப்பனா சொல்லிட்டானே, இது பிரச்சனையாகாத பின்னாடி பிரச்சனையாகாது. அவன் கண்டிப்பா இன்னமும் கேர்ஃபுல்லா தான் இதுக்கப்புறம் மேட்ச்ல சண்டை போட போறான். அது மட்டும் இல்லாம சில எல்டர்ஸ் கிட்ட நான் இன்னமும் பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஒன்னும் நான் பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நான் அப்புறமா பேசிக்கிறேன். அதை விடுங்கப்பா. அப்புறம் சாயான் உங்களுடைய காயெல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, இவனுக்கு தான் கொஞ்சம் அதிகம். அவன் பார்த்தா இன்னொரு பக்கம் அவங்க அம்மா கிட்ட பேசின்னு புலம்பிட்டு இருக்கான். ஆமாம்மா, நான் அந்த பொண்ணு கிட்ட தோத்துட்டேன்னா எனக்கு பயங்கரமா காயம் பட்டுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ அட்மிட் ஆயிட்டு அவன் கூட தான் பெட்ல படுத்துருக்கேன். சரி ஓகே எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி சொல்றேன் என்னதான் நடந்துச்சுன்னு. அப்பா இவனுக்கு ஹீல் பண்ணாதீங்கப்பா இந்த கம்யூனிட்டி அப்படின்னு நான் சொல்ல, கம்முன்னு இருப்பா, வலிக்குது தெரியுமா? அதெல்லாம் கொஞ்ச நேரம் எங்க அம்மா கூட பேசக்கூடாதுன்றியா? அதுக்கப்புறம் ஹீரோவா அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே வந்துட்டு, ஓஹோ என்னாச்சு? எங்க பாரு, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே சக்சஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. நடுவில் கால் பண்ணேன்னு வச்சியா கடுப்பாயிட்டுனா ஒன்னு அங்க வந்து நான் புதைச்சிருவேன். நான் இப்பவே இவனை புதைக்கிறதுக்கு விட்டுட்டு இவன் துரத்தின்னு போட்டுருக்கேன். ஒஃபோ பார்த்துலாம் ஓயாவும் கடுப்பாயிட்டு தெரிஞ்சு ஓடிட்டு இருக்கான். போற வெளியே நிறைய இல்யூஷனா இருக்கிற இன்னொரு நிறைய உருவங்களை வர வச்சு அவளை ஏமாத்தலாம் ட்ரை பண்ண. ஆனா ஒஃபோ கிளியரன்ஸ் அவனுடைய காலடி சவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிடான். இவ கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு இல்யூஷனா சில பார்ட்டிகல்ஸ் அவன் மேல தூவி விடவும் அவன் பிளைண்ட் ஆயிட்டான்ற விஷயத்தை அவன் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு போகிறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கினே அவன் நடக்கலான்னு பார்க்க. ஆனா அவன் அசால்ட்டா அந்த சவுண்டை வச்சு அவனுக்கு ஒன்று கொடுப்பா பாருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில மேட்சுக்கு இடத்த காமிக்க அங்க லாட் டென்ஷன் வரும்போது பிரசிடென்ட்டும் எப்படி குட் மார்னிங்
நல்லா இருக்கீங்களா? அங்க வந்து அவர் மூஞ்செல்லாம் வீங்கிட்டு இருக்கு, ரெங்குன்னு பார்த்து வேலை தான். ஆனா அவர்கிட்ட சொல்லும் போது மட்டும் நான் சின்ன ட்ரைனிங் எடுத்தேன், அதில் வீந்துச்சு ஒரு சில கல்லுங்க, அதனாலதான். புரியுது. ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய கிரவுண்ட்ல இருக்கும் போது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்காக சொல்றாங்க. அப்போ ஓயாவும் அந்த இடத்துல வராதனால, ஓயா எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, மேட்ச் ஆரம்பிக்க போகுது. திரும்பி அவன் லேட்டா வருது, வராம இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் அவ்வளோ கடுப்பாகிறானுங்க. திரும்பி அவன் ஏமாத்தி ஜெயிக்கிறானா, ஒஃபோடைய வேலையா இது. ஓயா வந்து மேட்சுக்கு இன்னும் வராதனால இந்த மேட்ச் ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பா இதுல அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலனா ஜோ சரந்தா ஜெயிச்சதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும். ஹீரோவும் இந்த மேட்ச் நான் அசால்ட்டா ஜெயிக்க போறேன். ஆனா உடனே பார்த்தா ஓயா அங்க வந்துருவான், கதறுனே வருவான். தூக்கம் இல்ல பாவம், கண்ணுல அவனுக்கு பார்த்ததுக்கு மூஞ்செல்லாம் கிராச்சஸா இருக்குது. அதுக்கப்புறம் அவன் ஸ்பெல்ல பயன்படுத்தி தப்பிக்கலாம் பார்க்க ஒஃபும் பார்த்தா பின்னாடியே தொத்தி வந்துட்டு அவனை போட்டுதலான்னு பாப்பா. ஏடி நம்ம போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு என்ன போதை ட்ரை பண்றியா, காலையில விரிஞ்சு வச்சு உனக்கு தெரியலையா, எல்லாரும் உன பாத்துக்கிறாங்க பாரு. அதுக்கப்புறம் ரெகனைஸ் பண்றான், அட கடவுளே நம்ம இங்கே வந்துட்டோமா, எல்லாரும் நம்மள பாத்துட்டாங்க, ஹீரோவை நம்ம தொக்கா மாட்டிக்கணும்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட வர பயப்படுவான். டக்குன்னு பார்த்தா வீந்த அந்த பொருளை எடுத்துன்னு ஓடுவான். எதுக்கு இவன் தேவலாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் புரியலையே. ஒருவேளை இப்பதான் புரியுது வருது. டேய் ஜோசோரன், இந்த பொண்ணு உன்னுடைய கம்பெனியை சேர்ந்த யூனிஃபார்ம் தானே போட்டுங்கிறா, கண்டிப்பா நீங்க 2 பேரும் தானே பிளான் பண்ணி இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் நடத்துறவங்களும் ஓயா என்ன ஆச்சுன்றத பொறுமையா சொல்லுங்க, நீங்க நினைச்சா மேட்ச் தள்ளி வைக்கலாம், வேணாம் செம்பாய் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்கிறதுனால எதனா சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னடா பேசுங்கிற, சோர்ல கொடுக்க முடியாது, அப்படியே ஃபைட் பண்றான். என்ன இது கதையா இருக்கு. இந்த இடத்துல நான் மேட்ச்ல வந்து கலந்துருக்கின்ற போது நான் இங்க வந்து எனக்கான மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் எதுவுமே சாப்பிடலன்றதுக்காக நான் என்னுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணதான் கேட்கறேன். அதுக்கு நீங்க கொடுத்துதாகணும். எந்த விதமான ரூல்ஸையும் இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு போடலையே. வேணா இவனுக்கும் சேர்த்து கொடுங்க, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு இங்க இதுல சண்டை போறோம். கடுப்பாயிடுவான் அதால. அதுக்கப்புறமா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குதுல அவன் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு இந்த முறை வந்து ஃபெயில் ஆட்டன்ற விஷயத்தை கேட்டுட்டு நம்ம 2 பேர் சிரிக்கிறானுங்க. அவன் இன்னொரு பக்கம் பிளான் பண்றான், கண்டிப்பா அடுத்த முறை வந்து பூமி கடியில எதனா ஒன்று பண்ணி ட்ராப் போட்டுறேன், அப்பதான் அவன் தப்பிக்கவும் மாட்டான். ஒவ்வொரு எதுக்கு நீ போயிட்டு எல்லாரையும் புதைக்கிற, அவனுக்காக இதெல்லாம் பண்ணாதேன்ற மாதிரி ஜோசன் தான் பாவம் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஓயா எதுக்காக நீங்க இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு 2 விதமான காரணம் இருக்குடா. ஒன்னு என்னன்னா, என்ன விடவும் சக்தி வாய்ந்த ஆட்களை இந்த டோர்னமெண்ட்ல நான் பார்த்தவங்க கூட எதிர்க்கணும். 2வது, நான் இதுல ஜெயிச்சு என்னுடைய ஃபான்சின்னு சொல்லக்கூடிய அந்த கலை எல்லாருக்கும் நிரூபிக்கணும் எவ்வளவு பவர்ஃபுல்ன்றது. ஆனா போன மேட்ச்லயே சொக்கெட் பண்ணதை பார்த்துட்டு எனக்கு இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கணுன்ற ஒரு எண்ணமே போயிடுச்சு. மேலும் நான் ட்ரை பண்ணேன்னா கண்டிப்பா நான் சாகத்துக்கு தான் முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவனுக்கு நடந்த அந்த நிலைமை நான் இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்த போய் எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம நான் இந்த இடத்துக்கு வரதுக்காக நிறைய விதத்துல என்னுடைய கிராண்ட் மாஸ்டர் உதவி இருக்காரு, அவருக்காக தான் இங்க வந்து நான் கலந்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம நான் இங்க வந்ததுக்கான முழு காரணமும் பாத்தீங்கன்னா என் ஃபேமிலியில நான் ஸ்ட்ராங் ஆகணும், என் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப பணக்காரங்க. எந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வைப்பேன். ஏன்னா சீசன் 3 உடைய கதையில பாத்தீங்கன்னா முழுக்க இவனுடைய பத்தின கதை தான் வரும். ரொம்பவும் நல்லா இருக்கும் அது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிற ஜோசோரன், அது 2 என்னன்னா, முதல்ல வந்து லார்ட் டென்சி ஆகணுன்றதுல எனக்கு ஆசையே கிடையாது, எனக்கு ஸ்ட்ராங் ஆகணும். அதனால நான் லார்ட் டென்சி ஆகணுன்றதுக்காக நான் அவரை போய் பார்க்கணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நான் ரொம்ப வீக்காக தான் அவரை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த டோர்னமெண்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா ஃபைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் நீ இந்த லார்ட் டென்சி ஆகணுன்ற கோலை வந்து கிவ் அப் பண்ணிட்டு, ஏன்னா அதுக்கு உனக்கு சுத்தமா தகுதி இல்லை. ஆமா எனக்கு தகுதி இல்லை தான். நான் உண்மையில இங்க வந்ததுக்கான காரணம் உண்மையை தெரிஞ்சுக்க தான். அப்போ உண்மையை தெரிஞ்சுக்க நீ லார்ட் டென்சி ஆகணுன்றது அவசியமே இல்லைல்ல, நீ அவர்கிட்டே போய் கேட்கலாம்ல. அதுக்கு நான் ட்ரை பண்ணா அவர் லார்ட் டென்சி ஆனா மட்டும் தான் அது சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன பண்றதுன்னே புரியல எனக்கு. சரி ஓகே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கும், நீ கெட்டவனா இருக்க போறியும் நல்லவனா இருக்க போறியும், ஆனா கடைசியில வந்து நிக்க போற இடம் வந்து ஒன்னாதான் இருக்க போகுது. அதனால லார்ட் டென்சி ஆகுறதோ அப்படி இல்ல உண்மையை தெரிஞ்சுக்கிறதோ எனக்கு இது மேல எதுலையுமே அக்கறை கிடையாது. அது உனக்கு தான் தேவை. இப்ப நினைச்சா கூட நான் உன்னை ஈஸியா என்னால தோக்கடிக்க முடியும். இங்க பாரு, உனக்கு என்ன பத்தி அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது, தேவையில்லாம எனக்கு லெக்சர்லாம் கொடுத்துருக்காது. சரி அப்ப எதுக்காக தேவையில்லாம உன்னுடைய கம்பெனி சேர்ந்த ஒருத்தியை வச்சு உனக்கு ஆப்போனண்டா வர ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி மேட்சுக்கு வர விடாம பண்ண. உனக்குள்ள உண்மையான சக்தி இருக்குன்னா, உண்மையான ஆம்பளையா இருந்தீங்கன்னா நேருக்கு நேரா ஒருத்தர் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் உன் பவர்ஸ் நிரூபிச்சு லார்ட் டென்சி ஆகுறியோ அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறியோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குற அட்வைஸ் கேட்டுட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுவான். ஆமா இவன் சொல்றது உண்மைதான். முக்கியமான விஷயம், ஃபியூச்சர்ல நீ இன்னமும் நிறைய பேரை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. சரி இதெல்லாம் எதுக்கு நீ உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, என்னத்துக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தோக்கடிச்சிருக்கலாம் நீ. அது என்னமோ எனக்கு மனசுக்கு உள்ளுக்குள்ள தோணுது, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு ஜோசோரன் அப்படின்னு அவன் சொல்றதோட அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.